குருத்தோலை ஞாயிறிலே இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகளை கண்டி நம்ம எல்லாரும் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிற எரேமியா 21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எரேமியா 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம்ம எல்லாரும் படிக்க போறோம். எல்லாரும் சத்தமா படிக்க போறோம். எல்லாரும் படிக்கலாம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பக்கம் சார்லி 901 எடுக்கலாமா? எல்லாரும் எடுக்கலாம். படிக்கலாமா? படிக்கலாம். பின்னியும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று யார் சொல்ற? எத்தனை வழி இருக்கு? எத்தனை வழி? 2 வழி. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு இயேசுவே வழி. ஆனா அந்த வழியிலே நாம் எந்த வழியில போறோம், அதுதான் இப்போ முக்கியமான ஒரு காரியம் இல்ல. நமக்கு முன்பாக 2 வழி இருக்கிறது. ஒன்று ஜீவன் வழி, 2வது மரண வழி. நாம் யார் கடவுளுக்கு முன்பாக நமக்காக வைத்திருக்கிறார், எந்த வழியை நாம் தேர்ந்தெடுத்து போறோம் இல்ல. இப்ப எந்த வழியை போவோம்? நம்ம ஒரு வழியை சொல்லுங்களேன். 2 வழியில ஒரு வழி என்ன வழி? ஜீவ வழியில போறோமா? ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது. படிக்கலாமா? ஏசாயா 53:6. நாம் எல்லோரும் ஆடுகளை போல என்ன பண்றோம்? வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியில. இதுதான் வழி. இப்ப கேட்ட நம்ம எல்லாரும் சொல்லணும், நம்ம எல்லாம் எந்த வழியில போலாம்? எந்த வழி? ஜீவ வழியில போறோன்னு சொல்றோம். ஆனா ஏசாயா சொல்றாரு, நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து தன் வழியில அவனவன் தன் வழியில போன. எனக்கு இந்த வழி தாங்க. சில பேருக்கு சாப்பாட்டுல ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. நான் இதுதான் சாப்பிடுவேன், இதுதான். அதே மாதிரி உடை போடத்துல அதே மாதிரி வழியில ஒரு வழி வச்சிருக்காங்க. நான் இந்த வழிதான் போவேன். நம்ம எந்த வழி போறோம்? நல்லா கவனிக்கணும். நீங்க போற வழியில அதோட விளைவு என்ன தெரியுமா? கடவுள் நமக்கு முன்பாக 2 வழியை வைத்திருக்கிறார். ஒன்று ஜீவன் வழி, ஒன்று மரண வழி. நீங்க போற வழியுடைய விளைவு என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி போனோம். அவனவன் தன் வழியில போனோம். படிக்கலாம். கர்த்தரோ நம்முடைய வழியில போனல. நான் இதுதான் செய்வேன், எனக்கு இதுதான் விருப்பம். சில பேர்லாம் நான் சபையில சில காரியத்துக்கு ஆனா இதெல்லாம் என்னால வர முடியாது, எனக்கு நேரம் இருக்குது, நேரம் இல்லை என்று போறல. அதோட விளைவு என்ன தெரியுமா? நீங்க சபையை விட்டு சபையின் காரியங்களை தள்ளி விட்டு போற விளைவு என்ன தெரியுமா? கர்த்தரோ நம்முடைய அக்கிரமம் அது தெரிய மாட்டுது நமக்கு. நம்ம நினைச்சு கொண்டிருக்கோம் விபச்சாரம் பண்ணாதான் பாவம் இல்ல, கொலை பண்ணாதான், திருட பண்ணாதான், களவு செய்தாதான் பாவம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். நாம் சரியான தேவனுடைய வழியில போவாது இருப்போமானால் அது நமக்கு பாவம், அக்கிரமம். இப்ப 4ஆம் வசனத்தை படிக்கலாம். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ நம்ம நினைச்சுன்னு ஏதோ கடவுள், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஏதோ சிலுவையில் அறிஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான் நல்லது அப்படின்னு போயின்னு இருக்கிறோம். அவருடைய விளைவு என்னன்னா, நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த அக்கிரமங்கள், நாம் கீழ்ப்படியாத போன காரியங்கள், நாம் மீறி போன காரியங்கள், இதோடைய விளைவு தான் இயேசுநாதருக்கு சிலுவையில நிற்பதுக்கு காரணம் யாரு? கரெக்டா சொல்றேன். இயேசுநாதர் சிலுவையில நிற்பதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். ஆனா அவர் சிலுவையில நிற்கிறாரு, சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்காரு. அவரை காரி துப்பினார்களே, அவர் காரி வாரினால் அடித்தார்களே, அவருடைய முதுகுகள் ஏரை
உழுவதை போல அப்படி உழுவினார்களே, வாரினால் அடித்து அவர்களை கொடுமைப்படுத்தினார்களே, அதோட விளைவு யாரு? அதுக்கு விளைவு யாரு? நம்ம தான். ஆனா அந்த விளைவை உணர்ந்திருக்கிறோமா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. கடந்த நாட்கள் ஒரு கதை சொன்ன, மறுபடியும் இப்போ அதே கதையை நான் சொல்றேன் சிலவர்களுக்காக. ஒரு நல்ல ஒரு வாலிபன், ஐட்ல வேலை செய்யற ஒரு வாலிபன் ஒரு நாள் பைக்ல போகும்போது ஒரு நாய் அடிபட்டு இருந்தது. நாய் என்ன பண்ணுது? அடிபட்டு இருந்தா அந்த நாய் பார்ப்பது அழகா இருந்ததுனால அந்த வாலிபன் அந்த நாயை தூக்கின்னு வீட்டுக்கு கொண்டு வந்து அவனால் முடிந்தது அந்த காயங்கள்லாம் கட்டி மருந்து போட்டு என்ன பண்ணான், பால் கொடுத்து அழகா ஒரு வாரம் வச்சிருந்தான். அந்த காயங்களை ஒவ்வொரு நாளும் அந்த காயத்துக்கு மருந்து போட்டு அழகா வச்சு கொண்டு இருக்கும்போது அந்த நாய் என்ன பண்ணுது, அந்த வாலிபனோடு அழகா விளையாட ஆரம்பிச்சது. ஒரு நாள் விட்டுட்டு அவன் வேலைக்கு போவான். வேலையை விட்டு வரும்போது கேட்ல வரும்போது அந்த நாய் என்ன பண்ணா, நின்று என்ன பண்ணா, வால் ஆட்டிக்கின்னு ஒலிக்கும். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாள் போச்சு. அப்புறம் நாய் என்ன பண்ணுச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திடீர்னு பார்த்தா நாய் காணும். அந்த வாலிபனுக்கு பயங்கர வீட்டான வந்து பார்க்க, வேலை முடிச்சுட்டு வந்து பார்க்கறான், அந்த வீட்டுல யாரும் இப்ப என்ன இல்ல, நாய் இல்ல. அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு, ரொம்ப வருத்தமாச்சு. இவ்வளவு நாள் அழகா இந்த நாய் என்ன பண்ணுது, நம்ம கூட விளையாடி இருந்த, இப்ப என்ன பண்ணல அந்த நாயே இல்லன்ட்டு. ஒரு நாள் மறுநாள் தூங்கி ஏந்து மறுநாள் பார்க்கறானா, அந்த நாய் ஒரு 40 நாயை கொண்டு வருதான். எத்தனை நாய்? 40 நாய் கொண்டு வந்து நிக்குதான். அந்த 40 நாயை பார்த்தா அந்த 40 நாய்க்கு அங்கங்க என்ன பண்ணிருக்கான், அடிபட்டு இருக்கான். அந்த நாய் சொல்லிச்சா மத்த நாய்க்கிட்ட, எனக்கு இன்னும் ஒரு எஜமான் இருக்காரு, அந்த எஜமான் என்ன பண்ணுவாரு, உங்க காயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாரு, மருந்து போடுவார் வான்ட்டு எல்லாரும் என்ன பண்ணுதான் கொண்டு வந்ததான். இல்ல இந்த கதையை எங்க வீட்டுல சொல்லுது, அந்த நாய் நீ தான் நாங்க இல்ல சோத்திரம். அந்த நாய் நான் இருக்கணும்னா இல்ல நம்ம அவரோட நாயா இருக்கணுமா? இயேசுநாதர் நமக்கு எவ்வளவு இல்ல நல்லா கவனிங்களேன். இல்ல அவனும் தன் வழியை போனும், கர்த்தரோ நம்முடைய அக்கிரமங்களை 6ஆம் வசனம், அக்கிரமங்களை யார் மேல? அவர் நம்முடைய அக்கிரமங்களை அவரும் சுமந்து கொண்டார். மெய்யாகவே 4ஆம் வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நல்லா கவனிக்கணும். அந்த நாய்க்கு தெரியுது ஒரு எஜமான் இருக்கிறார். அந்த எஜமான் நாம் அடிபடும் போது நமக்கு உதவி செய்தாரு. அந்த உதவி செய்த அந்த தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவனா இருக்கணும். என்ன பண்ணுது, பால் ஆட்டிக்கிட்டு என்ன பண்ணுது, நாய் வரும்போது எதிர்பார்த்து கொண்டு இருந்து அப்படியே நன்றிக்கு சொல்ல மட்டும் இல்ல, அது என்ன பண்ணுச்சு, ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் வெளியே போயிட்டு மத்த நாய்கள் என்ன பண்ணுது, அது நன்றி உள்ளவளா இருந்தது. நான் அறிந்து கொண்ட இந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணா அறிவிக்கணும். அதுதான் ஜீவன் வழி. ஒரு பெரியவர், ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், அரிது மானிடனா பிறப்பது அரிது, அதிலும் ஊனு குருடு இல்லாமல் பிறப்பது மானிடனா பிறப்பது அரிது. கடவுள், நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கடவுள் எங்களுக்கு 17 ஆண்டுகளுக்கு பின்பாக ஒரு குழந்தை கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தை நாங்க 2 பேருக்குமே பயம் இருந்தது. எதனா குறை இருக்குமா, கண்ணு தெரியாத போயிடுமோ, இல்ல கால் இல்லாத போயிடுமோ, மூக்கு சரியா இருக்குமோ. ஸ்கேன் எடுக்கும் போது கேட்டேன், மூக்கு எப்படி இருக்குது, கேட்கறாங்களா இல்லையா, கால் ஒழுங்கா இருக்குதா என்று என்ன பண்ணுது, ஒரு பயம் இருந்தது. ஆனா கர்த்தர் அழகான ஒரு தேவதை போல எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு நாங்க என்ன பண்ணோம், நன்றி உள்ளவரா இருக்கணும், இருக்க வேண்டாம். இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம், ஒரு நன்றி இருக்கிறதா? நம்முடைய அக்கிரம நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் என்ன பண்ணார், அவர் நமக்கு என்ன படிமா, அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ நம்முடைய சிந்தனை தான் யாரை ஏசுனதற்கு அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாத பேர் இருந்துட்டோம். ஏசுநாதர் அடிபட்டதுக்கு நமக்கு அவர் சம்மந்தம் இருக்குதா இல்லையாங்க? இருக்குதா? அந்த வழியில போறோமா? நம்ம எல்லாரும் எந்த வழியில போறோம், எந்த வழியில போய் கொண்டிருக்கோம்? இல்ல நமக்கு முன்பாக கடவுளே 2 வழி வைத்திருக்கிறார். ஒன்று உலக வழி, ஒன்று இயேசுவே வழி. ஒன்று உலக வழி, இன்னொன்னு யாரு, இயேசு வழி. அந்த இயேசு வழியில நம்ம போறோமா? இப்ப நான் சொல்றேன், நல்லா கவனிக்கணும். நான் வெளியில இருக்க மக்களை பத்தி பேசல, நான் உள்ள இருக்க மக்களை, நம்மளை பத்தி தான், நம்மள சபை குடும்பத்தை பத்தி தான் நான் பேசிக் கொண்டிருக்கேன். நாம் எந்த வழியில போறோம்? இல்ல படிக்கலாம், 5ஆம் வசனம் படிக்கலாம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு
நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய இப்ப நம்ம குணமா இருப்பது யாரோட தழும்பு? இயேசுடைய. அந்த அவருக்கு நன்றி உள்ளா இருக்கிறோமா? அந்த நாய்க்கு இருந்தது என்னை குணப்படுத்த ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, என்னை குணப்படுத்த ஒரு எஜமான் இருக்கிறாரு, எனக்கு சாப்பாடு போட ஒரு எஜமான் இருக்கிறார். கடந்த நாட்கள புதிய தலைமுறையில ஒரு செய்தி என்ன தெரியுமா? 6 பேருக்கு ஒருவர் பட்டினியா கிடக்குறாங்களாம் உலக தேசத்துல, இந்திய தேசத்துல. எத்தனை பேருக்கு? 6 பேருக்கு ஒருவர். 6 பேர்ல இருப்பாங்கன்னா அதுல ஒருவர் என்ன பண்றாங்க? ஒருவேளை சாப்பாடு இல்லாத இருக்காங்களா? நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அதான் நிலைமை இல்ல. சாப்பாடு இருந்து என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. கடவுள் நம்ம எவ்வளவு அழகா வைத்திருக்கிறார், எவ்வளவு பத்திரமா வைத்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்தித்து எவ்வளவு அழகா நம்ம வைத்திருக்கிறார். நம்ம நினைச்சிருக்கோம் நமக்கும் நம்ம தேவனுக்கும் எந்த இல்லை. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டாருங்க, அது வருஷமானா ஒரு தாட்டி பார்ப்பதுங்க, நினைவு கூறுங்க, அவ்வளவுதானா? அது இல்ல. அதோட விளைவு என்ன தெரியுமா? நீங்க படிங்களேன். இப்ப நம்ம வேத பாடமா படிச்ச லூக்கா 19ஆம் அதிகாரத்தை எடுத்துங்களேன். லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை படிக்கலாம். அவர் சமீபமாய் வந்த போது நகரத்தை பார்த்து அவருக்காக என்ன பண்ணாரு? ஒரு ரட்சகர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம் இல்ல, அவர் சர்வலோகத்தை ஆளுகிற கடவுள், கடலையும் காற்றையும் அதட்டின தேவன், மரித்து போன செத்து போன 4 நாள் ஆன லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன். இப்ப என்ன பண்றாரு அவரு? இப்ப என்ன பண்றாரு? ஏன் அழுவுறாரு? யார் காரணம்? இயேசுநாதர் அழுவதுக்கு யார் காரணம்? அவனவன் தன் தன் வழியிலே போன. நல்லா கவனிக்கலாம். அவனவன் தன் தன் வழியிலே போனோம். நமக்கு பிரியமானது, நமக்கு உகந்த காரியத்தை நாம் செய்து கொண்டிருந்தோம். இயேசு நம்மளை பார்த்து அழுவாரா? நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரா? பிரியப்படுவாரா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? நம்மளை பார்த்து இயேசுநாதர் இன்றைக்கு நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த இடத்துல இயேசுநாதர் உலவை கொண்டிருக்கிறார், நம்மோட பேசி கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை பார்த்து அழுவாரா? நம்மளை பார்த்து பிரியப்படுவாரா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதுலையுமே ஒரு ஒழுங்கு இல்லை. சபை கூடி வருவதில்லை, சபைக்கு ஜெபம் பண்றதில்லை, எல்லாத்திலும் ஒரு குறை வச்சுட்டு போறோம். நல்லா கவனிங்களேன். நல்ல ஒரு விருந்து எடுத்துட்டு அதுல நாய் கக்கினதை வச்சா சாப்பிட முடியுமா? எவ்வளவு இருக்க நம்முடைய மூஞ்சி. அதே மாதிரி தாங்க இயேசுநாதர். நம்ம ஆராதனைக்கு வந்துட்டோம், ஆராதனையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு உகந்த காரியங்கள் செய்யலன்னா தேவனுடைய முகம் எப்படி இருக்கும்? மகிமைப்படுமா? அதான் சொல்றாரு, எந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின, அவருக்கென்று ஏற்படுத்தின ஜனங்கள். அதனாலதான் அவர் அந்த 2000க்கு முன்பாக அந்த எருசலேம் நகரத்துல அவர் நிக்கிறாரு. அதான் 41 வசனம். அவர் சமயத்துல எங்க பார்த்து, அப்ப அது வரைக்கும் இப்ப நகரத்தை பாக்குறேன்னா அவர் எங்க நிக்கிறாரு சொல்லுங்களேன்? அவர் எங்க நிக்கிறாரு? வழியில நிக்கிறாரு. அவர் வழியில நிக்க பாக்குறாரு. தன் ஜனத்தை, தன் சொந்தமான ஜனத்தை, தன் இனத்தை, தன்னுடைய யூத ஜனத்தை பார்த்து இல்ல, தன்னை மீட்க, தன்னை ரட்சிக்க, தன் ஜீவனை கொடுக்க ஜனத்தை வந்து பார்க்கிறாரு. அவர்களோ என்ன பண்றாங்க? தன் தன் வழியிலே போறாங்க, தனக்கு தனக்கு விருப்பமான காரியத்தை செய்து கொண்டிருக்காங்க. கடவுள் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை, கடவுள் கொடுத்த அந்த கட்டளையை முற்றிலுமாய் அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டு தன் தன் வழியிலே போறாங்க. அவங்களை பார்த்து கர்த்தர் இயேசுநாதர் என்ன பண்றாரு? அழுவுறார். இன்றைக்கு நாம் இயேசுநாதரை அழ வைக்கிறோமா? அவரை நாம் பிரியப்படுத்துறோமா என்பதை நாம் பார்க்கணும். சிந்தனை, உங்க சிந்தனைக்கா நான் விட்டுறேன். அகஸ்டின் என்ன சொல்லுவாரு? ஐயா, நான் இந்த 1972ஆம் ஆண்டு நான் பீகாருக்கு போற காரணம் என்ன தெரியுமா? இயேசுனுடைய கண்ணீர் என் மேல வந்தது, விழுந்தது. அவர் அழுது கொண்டிருக்கும் போது நான் எப்படி இங்க சுகமாய் வாழ வேண்டும்? இதே பல்லாவரத்துல ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக் கம்பெனில நல்ல சம்பளத்தோடு ஏசி ரூமோடு வாழ்ந்தார். ஆனா அங்க போயிட்டு தரித்திரனாய், பிச்சைக்காரனாய், இல்ல பரதேசியாய்,
பீகாருக்கு போன இடத்துல பரதேசியாய் வாழ்ந்தார். இன்றைக்கு கர்த்தர் அவர் மூலியமாய் பல சபைகளை, பல மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இயேசுவினுடைய கண்ணீரை நீங்கள் காண்பீர்களானால், இயேசு அழுது கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் காண்பீர்களானால் உங்களோட வாழ்க்கை மாற்றப்படும். நாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? இன்னும் நான் மேல சொல்றேன், நீங்க படிக்கலாம். 36ஆம் வசனம் படிக்கலாம். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசர்களை அதற்றென்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரவித்திரமாக, இவர்கள் பேசாம இருந்தால், நல்லா கவனிக்கணும், நாம் கர்த்தரை துதிக்காத இருந்தால் யார் கூப்பிடுமா? கர்த்தருடைய வல்லமை அவ்வளவு பெரியதுங்க. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நான் சொல்ற வார்த்தைகள், இந்த தகரங்கள், இந்த லைட் எல்லாம் என்ன பண்ணுது? கேட்டுக்கொண்டிருக்குது. அது நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கும். நான் பேசிக்கொண்டு இந்த மைக்கை தேவனுடைய நியாய தீர்ப்புல என்ன பண்ணாது? கணக்கு கொடுக்கும். அவர் சொல்றாரு, நீங்கள், அவர் சொல்ல பரிசேயரை பார்த்து சொல்றாரு, இந்த ஜனங்கள் துதிக்காத இருந்தால், இந்த ஜனங்கள் கர்த்தரை போற்றி பாடாது இருந்தால், இந்த ஜனங்கள் தேவ நாமத்துக்காய் வேலை செய்யாது இருந்தால், இந்த கல்களிலிருந்து மனிதர்கள் என்ன பண்ண உருவாக்குவார். அவரால் முடியும். இயேசுநாதருடைய தெரிந்தெடுப்புலாம் நீங்க கொஞ்சம் பாருங்களேன். மக்கு, ஒன்று இல்லாதவன், இல்ல ஏழை, பரிசேயன், பரதேசி, அவங்களும் தான் தேர்ந்தெடுப்பார். இயேசுநாதருக்கு 12 சீசர் இருக்காங்களே, அந்த 12 சீசர்ல மிகப்பெரிய படிச்சோன்னா ஒண்ணு இல்ல, வளைய பின்னிருந்தவன் என் பின்னாடி வாடானார். இல்ல திருடன் 10, அவனுக்கு நீ என் கூட வாடானார். அவ்வளவுதான். அப்படிப்பட்ட மக்களை தான் இயேசுநாதர் யாராவ மாற்றார்? அவர்களை பரிசுத்தவான்களாய், அவர்களை புனித மக்களாய் மாற்றிக் கொண்டிருக்க சொல்றேன். நாம் இங்க வேதத்தை படிச்சுக்கொண்டு பெருசா உட்கார்ந்து கொண்டிருக்கோம். நாம் கம்முன்னு இருப்போமானால், நாம் கர்த்தரை துதிக்காமல், கர்த்தரை போற்றி பாடாமல், கர்த்தருக்காய் வேலை செய்யாமல், நாம் பிஸ்டர் போல, நாம் மனம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்குமானால், கர்த்தர் உங்களை தள்ளிட்டு வேறவர்களை உருவாக்குவார். ஆமென். அவர் உருவாக்குற வல்லவம் இல்ல தேவன். அவர் அழுதுட்டு அப்படியே போற விட்டு அழுதுனே இருக்கிற, நம்ம உட்காந்து ஒவ்வொரு நாளும் உட்காந்து அழுது கொண்டிருக்கோம், அப்படி அழுதுகிற தேவன் அல்ல. அவர் அழுதார், உண்மை, மன கஷ்டப்பட்டார். ஆதாமை உருவாக்குறதுக்காக, ஏவாளை உருவானதுக்காக அவர் மனதிலே கஷ்டப்பட்டார். அவ்வளவுதான். பின்பாக ஒரு பெரிய பரிசுத்த சந்ததி அவர் உருவாக்கினார், ஆபிரகாம் போல. நான் சொல்றேன், நம்மளை போல கர்த்தரை துதிப்பதற்கு பல ஜனங்களை கொண்டு வந்தார். யாரெல்லாம் அவருடைய வழியில போலியோ அவங்களை தள்ளிட்டு வேற ஒருத்தரை உருவாக்கிறார். ஆமென். இல்ல, இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? அவர் கண்ணீர் விட்டார். 42ஆம் வசனம் படிக்கலாமே. உனக்கு கிடைத்த இந்த நாளை, இந்த வாய்ப்புங்க இல்ல, இந்த வாய்ப்பு கிடைக்காத எத்தனை பேர் இருக்காங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் நீ என்ன அறிந்திருந்தாய்? சமாதானத்துக்கு. என்ன சமாதானத்தை செய்ய என்ன வேலை? சொல்லுவேன், நம்ம போட்டி போட்டுக்கிண்டு, நல்லா கவனிக்கலாம், என்ன பாருங்களேன், போட்டி கொண்டு பேசிக்கொண்டு இருப்பதுக்கோ இல்ல அது வாக்குவாதம் பண்ணதுக்கோ சபை அல்ல. ஆமென். அது நம்ம சபையில செய்ய வேண்டிய காரியம் அல்ல. இல்ல, அது வெளியிருக்க மக்கள் செய்ய வேண்டியது. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, எதெல்லாம் எப்படிலாம் சமாதானமா செய்ய முடியுமோ, எப்படிலாம் அமைதியா செய்ய முடியுமோ, யார் மனதை குற்றப்படுத்தாதபடிக்கு, யார் மனதையும் புண்படுத்தாதபடிக்கு எப்படிலாம் செய்யணுமோ அந்த காரியத்தெல்லாம் செய்வதற்காக தேவன் நம்மளை இந்த இடத்துல வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அதுக்குதான். யாரு குற்றப்படுத்துறதுக்கோ, பின்னாடி பேசுவதற்கோ, குறை சொல்லுவதற்கோ தேவன் நம்மளை இங்க வைக்கல. அவர் சொல்றாரு, அந்த மறுபடியும் உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும்
உனக்கு கிடைத்த இந்த நாளை சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தமானால் நலமா இருக்கும். இப்போதோ என்ன இருக்குது? யாருக்கு மறைவா இருக்குது? யாருக்கு மறைவா இருக்கும்? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? இப்ப நமக்கு முன்பாக இருக்குதுங்க, அது நமக்கு தெரியல. நம்ம யாரு? யாரு நம்ம? யாரு நம்ம? குருடர்கள். பேசினால் சொல்றாரு, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாவ. குருடனை பார்த்து அதான சொன்னாரு. ஏசுனா இப்ப நம்ம சொல்றாரு, நமக்கு இவ்வளவு நாள் மறைவா இருந்தது, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை செய்யாத மறைவா இருந்த கண் எல்லாம் குருடா இருந்தது இல்ல, அந்த குருடர்களை கர்த்தர் இன்றைக்கு திறக்க வல்லமை உள்ளவராக. அதுக்கு காரணம் பிதா பரிதமை கூட்டவர், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க சொல்லும் போது அவனை விட்டாங்களா சீசர்ல? ஏய் பேசாத, இன்னும் சத்தமா கூப்பிட்டானா, இன்னும் அடிச்சாங்க, இன்னும் தாவீதின் குமாரன் எனக்கு. அவன் எவ்வளவு சத்தமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானோ அவ்வளவு சத்தமாய் கர்த்தர் அவனை வந்தாரு. எனக்கு சுத்தம் உண்டு, உனக்கு என்ன பண்ணனே, நீ சுத்தமாக. இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு மறைவா இருக்கிறது எல்லா காரியத்தையும் வெளியிறங்க போடும். ஜீவன் வழியிலே போவோம், இயேசுவின் வழியில போவோம். இயேசுவின் வழி எதுங்க? இயேசு வழின்னு எது? படிக்கலாமா? மத்தேயு 10 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம் படிக்கலாம். மத்தேயு 10 10:9. யோவான் 10 அதிகாரம் 9 வசனம். கரெக்டா? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். யார் வழியா உட்பிரவேசித்தா? இயேசுவின் வழியா. நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது வரைக்கும் சகைவை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சகைவை மக்கள் பார்த்து யாருன்னு சொன்னாங்க? பாவி, அநியாயக்காரன் அப்படி சொன்னாங்கல்ல. ஆனா இயேசுவிடத்துல வந்து சொல்றான், இயேசுநாதர் அந்த சகைவை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுது? அது காரணம் என்ன? நான் மறுபடியும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன். அது காரணம் என்ன? அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் யார் இடத்துலாவது அநியாயமா வாங்கினது என்ன பண்றேன் நானு? 4 தனியா என்ன பண்றேன் நானு? திருப்பி கொடுத்துட்றேன். எனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் என்ன பண்றேன்? நான் முற்றிலுமாய் வெறுத்துறேன். அவன் தேவனை சகைவு இயேசுவின் இடத்துல வந்தபோது ஒன்றுமில்லாத வந்தான். அப்பதான் அவன் என்ன பண்ணா? அப்பனா இன்னும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி. நான் கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் நம்ம உன்னை தேடிக்கொண்டிருக்கோம்? இயேசுவிடத்துல வந்து நிக்கிறான், சாமி நான் யாராவது அவன் சொல்றான், ஆண்டவரே நான் யார் இடத்துல அநியாயமா வாங்கி என்ன பண்றேன்? 4 தனியா என்ன பண்றேன்? திருப்பி கொடுக்குறேன். பாதி ஆசை யாருக்கு கொடுக்குறேன்? தரித்திரருக்கு கொடுத்துறேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இப்ப இயேசுநாதர் சொல்றாரு, இந்த குடும்பத்துக்கு, சகை குடும்பத்துக்கு, இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுது? ரட்சிப்பு பட வேண்டுமானால் நல்லா கவனிக்கணும், எல்லாவற்றையும் இழக்கணும். எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோமா? இழக்காமல் ரட்சிப்பு என்ன பண்ண முடியாது? பெற்றுக்க முடியும். அதுக்கு மூல காரணம் இயேசுநாதர் தன் ஜீவனை இழந்து நம்மளுக்கு ரட்சிப்பு அருளினார். ஆமென். தன் ஜீவனை இழந்து. குடும்பத்திலே சரி, நான் சபை மக்களை சொல்லுது, கடவுளுக்காய் எதெல்லாம் இழக்க முடியுமோ அதெல்லாம் இழங்க. ஃபர்ஸ்ட் தூக்கத்தை இழங்க. 2வது உங்க சரீரத்துடைய பலத்தை இயேசுவுக்காய் வழங்க. 3வது உங்க பணத்தை கொடுங்க. நீங்க இழக்காமல் உங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அது வீணாதான் போகும். எது இயேசுவுக்காய் இழந்திருது என்ன? இல்ல அப்படி நானே வாசல், அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளவும் புறமும் சென்று, நல்ல கவனிக்க, இந்த இடத்துல மேய்ச்சலை கண்டறிவான், அந்த இடத்துல உள்ளும் புறமும். இல்ல உலகத்தினுடைய வாழ்வு, இங்க வாழ்கின்ற வாழ்க்கை, கிறிஸ்துவனுக்கு 2 வாழ்க்கை உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உள்ளும் புறமும். இல்ல
உள்ளவும் இல்ல, இங்க வாழ்கின்ற இந்த நாட்டில் வாழ்கின்ற நாட்களிலே நாம் இயேசுவின் வழியிலே போனால் மேய்ச்சலை கண்டடுவோம். பரலோக வாழ்க்கையில என்ன பண்ணணுமா? மேய்ச்சலை கண்டணும். அதுக்குதான் இயேசுநாதர் சொன்னாரு, லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருந்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் என்ன பண்ணான்? தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என்ன பண்ணவனா பின்பற்ற கடவன். 26ஆம் வசனம் படிக்கலாமா? 25, 26 படிக்கலாம். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவனை வெட்கப்பட்டு போகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தன் மகிமையோடு பிதாவின் மகிமையோடு பரிசுத்தவான்களுடைய தூதலோட மகிமையோடு வரும்போது, என்ன நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? அவர் எப்படிதான் வரப்போறாரு? அவரோட மகிமையோடு வரப்போறாரு, தேவனுடைய மகிமையோடு வரப்போறாரு, தூதர்களோட மகிமையோடு வரும்போது நம்ம வெட்கப்படாம இருக்கணும். நம்ம அதுக்கு மூல காரணம் என்ன செய்யணுமா? அவரை குறித்து 40 படிக்கலாம். அப்ப 25 வருஷம் படிமா? இல்ல 20. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுறான்? வெட்கப்படக்கூடாதுங்க. யாரும் வெட்கப்படக்கூடாது. எருசலேம் நகரத்திலே ஐயா அவர் சொல்றாரு, அவர் நகரத்தை பார்த்து சொல்றாரு, எல்லாரும் வெட்கப்பட்டாங்க. பரிசேயர் அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை அவர் சொல்வதற்கு அவர்கள் வெட்கப்பட்டார்கள், மறுதலித்தார்கள், ஒத்துக்கவே இல்லை. இன்றைக்கு அந்த நிலைமையில் இருக்கிறோமா? வேதப்பாரர்களாக இருக்கிற நாம், வேதத்தை கையில சுமந்து கொண்டு இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெட்கப்படுறோமான்னு கொஞ்சம் நல்லா கவனிக்கிறோம். 26ஆம் வசனம். வெட்கப்படுவான். கவனிக்கிறோம். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில மரணம் வழி போறோமா, ஜீவ வழியில போறோம்? மரண வழியில போனா இயேசுவின் வழியா இருக்கு, அந்த வழியிலே தேவனுடைய நாமத்தை மகிமை உள்ளவர்களாகி மாற்றுவோம். சரி, இயேசுவின் வழியிலே போனா என்னையா கிடைக்கும்? ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசுவின் வழியிலே போனா என்ன கிடைக்கும்? படிக்கலாமா? 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிக்கலாம். 2 சாமுவேல் 31. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் எது? யார் கேடமா இருக்கிறார்? யார் கேடமா இருக்கிறார்? கர்த்தர் யாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவரே அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாமே. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடப்படப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் என்ன பண்றது? கர்த்தருடைய வசனம் நம்மளை புடமிடுதுங்க. நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான், நான் ஒத்துக்குவேன். நான் குறை உள்ளவர்கள் தான், நான் குற்றம் உள்ளவன் தான். ஆனா அந்த வசனத்தை படிக்கும் போது அந்த குறைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வசனத்தில் என்ன பண்ணுவார்? அவரே நிறைவாய் மாற்றுவார். அந்த அப்படியே ஒட்டு இல்ல. கர்த்தருடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் என்னை புடமிடுகிறது, புடமிட்டு தம்மை நம்புகிற அனைவருக்கு அது என்ன இருக்குது? என்ன இருக்கிறது? கேடகமானது. எது கேடகமானது? பாதுகாப்பு, அரண். நம்மளை பாதுகாக்குங்க. இயேசுவின் வழியில போங்க. நீங்க இயேசு வழியில நடந்து பாருங்க. இயேசுவே வழி ரட்சகர் என்று அறிந்து பாருங்க. அந்த வாசல நீங்க உட்பட்டு பாருங்க. வாசல நீங்க போய் பாருங்க. அது உங்களுக்கு என்னவா இருக்கும்? அது உங்களுக்கு கேடகமா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். தானியேலையும் அவன் நண்பனையும் தேவனுக்காய் வைராக்கியமாய் அந்த பதார்த்தங்களை, தீட்டுள்ள பதார்த்தங்களை சாப்பிட மாட்டேன் வைராக்கியமா இருந்தார்கள். கர்த்தர் அவளை உயர்த்த வேண்டிய நேரத்தில் அவர்கள் என்ன பண்ணாங்க? உயர்த்தினார்கள்.
அந்த சிலையை வணங்க மாட்டேன்ற நண்பர்கள் அவர்கள் வைராக்கியமாய் தேவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களை தூக்கி அக்கினியிலே போட்டாலும் கர்த்தர் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பாதுகாப்பை கொடுத்தார், பாதுகாத்து கொண்டார். நீங்கள் தேவனுக்காய் புடமிடம் போடும் போது, தேவனுக்காய் கஷ்டப்படும் போது இயேசு உங்க கூட இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நீங்கள் தேவனுக்காய் கஷ்டப்படும் போது, தேவனுக்காய் துன்பப்படும் போது, தேவனுக்காய் அழும் போது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. ஏனால் தானியேல் நண்பர்களோடு கர்த்தர் இருந்தார். தானியேலையும் அவன் நண்பனை தூக்கி போட்டவருடைய முடியல என்ன பண்ணுது, எரிஞ்சு போனது. ஆனா தானியேலோட முடியும் என்ன பண்ணல, நண்பர்களோட முடியும் எரியல. தானியேல் தேவனுக்காய் ஜெபம் பண்ணுவதிலே, 3 வழியும் ஜெபம் பண்ணுவதிலே வைராக்கியமா இருந்தான். ஆனால் சிங்கி கபில தூக்கி போடும் போது ஒன்றும் அவன் என்ன பண்ணல, சேதப்படுத்தல. கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். சொல்றேன், இயேசு வழியில போங்க, அவர் உங்களுக்கு என்ன இருப்பார், பாதுகாப்பு உள்ள தெய்வமா இருக்கும். நான் சொல்றேன், அநேக நம்ம பிள்ளைகள் இருக்கிறது, அநேக பிள்ளைகளுக்கு நம் பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பா இருக்கமுன்னால் நம்முடைய குடும்பம் இயேசுவின் வழியில போட்டோம். இயேசு நம் குடும்பத்தில் இருக்கும் போது இல்ல, சீசர்களோடு படகுல போறாரு, காற்று அடிக்கிறது, புயல் அடிக்கிறது, மழை பெய்கிறது, மின்னல் அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, படகு என்ன பண்ணுது, தத்தளிக்குது. ஆனா இயேசுநாதர் ஒரு நிமிஷம் ஏந்து நின்று அதை என்ன பண்ணாரு, அதட்டினார். நம்முடைய குடும்பத்துல இயேசுநாதர் இருப்பார். ஆனால் என்ன காற்று அடிக்கலாம், படகே கொந்தளிக்கலாம், இல்ல மின்னல் அடிக்கலாம், எது வரலாம், ஆனாலும் நம்முடைய குடும்பத்தை யாரும் என்ன பண்ண முடியாது, நமக்கு ஒரு சேதம் இல்லாதபடிக்கு இயேசுநாதர் நம்மள குடும்பத்தை என்ன பண்ணுவாரு, பாதுகாக்கிற தெய்வம். இயேசுநாதர் நம்ம குடும்பத்துல இருக்காரா? ஒரு ஆமே சொல்லாம, ஒரு இயேசுநாதர் நம்ம குடும்பத்தில் இருக்காரா? இருப்பார். ஆனால் நமக்கு ஒரு சேதம் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாப்பு. அதுதான் சங்கீதம் 91 சொல்றாரு. நீங்க அப்படியே 2 சாமுவேல் அப்படியே கையில பிடிச்சுன்னு 3ஆம் வசனத்தை படிங்களேன். சங்கீதம் 91:3. அவர் உன்னை எந்த கண்ணிக்கு, ஐயா குருவின்னு ஒண்ணு இருந்ததுன்னா யார் இருப்பான், வேடம் இருப்பான். மனுஷன்னு ஒன்று இருந்தானா நமக்கு எதிரின்னு ஒன்று இருப்பான். நம்ம வளராதபடிக்கு, நம்ம சுகிக்காதபடிக்கு, நம்ம குடும்பத்துல சமாதானத்தை இல்லாதபடிக்கு யாருன்னா ஒருத்த கெடுப்பதுக்கு இருப்பான். ஆனா அப்படி இருக்கும்போது இயேசுநாதர் நம்ம கூட இருப்பாரானால் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்க கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளே என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்ன துளைகள் இடுக்கண்கள் வந்தாலும் சரி, நாம் இயேசுவின் வழியில் இருக்கும் போது இயேசு தம்முடைய சிறகுகளால் என்ன பண்ணுவார், நம்மளை இயேசு தம் சிறகுகளால் என்ன பண்ணுவார், நம்மளை மூடுவார். அவருடைய சட்டையின் கீழே நம்மளுக்கு எப்படி இருக்கும், கேடகமா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும், அரணா இருக்கும். அவருடைய சத்தியம் பரிசையும் கேடகமா இருக்கும். இரவில் உண்டாக்கும், மனுஷனா பிறந்தா இரவில பயங்கரம் வரும், திடீர்னு செய்தி வரும், திடீர்னு கஷ்டம் வரும், திடீர்னு தொல்லைகள் வரும். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன் என்ன பண்ணாது, அணுகாது. பார்த்து துன்மார்க்கு வரனை பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை யாருக்கு தாவரமாய் கொண்டாய், யாரை தாவரமாக்கி கொண்டாய், கர்த்தரை இயேசுநாதரை நீ தாவரமாக்கி கொண்டாய். அதனாலே உனக்கு என்ன வந்தாலும் அது என்ன பண்ணாது, அணுகாது. அது உன்னை பாதுகாப்போம். எல்லாம் வரும், எல்லா நோயும் வரும், எல்லா கஷ்டம் வரும், எல்லா துன்பம் வரும். யாரெல்லாம் இயேசுவின் நிலையில இருக்காங்களோ, இயேசுவின் பாதுகாப்பில் இருக்காங்களோ, இயேசு நம்பி இருக்கிறாங்களோ, இயேசுவுக்காய் வாழ்கிறார்களோ, இயேசுவுக்காய் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ, அவர்களுக்கு மட்டுமே இயேசுநாதர் பாதுகாப்பாய் கேடகமாய் இருப்பார். வேற யாருக்கு இருக்க மாட்டார். அவர் மரித்தாலும்
கிறிஸ்துவுக்காய் மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்க? முதலாவது எழுந்திருப்பார்கள். அவங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லைங்க. கிறிஸ்துவர்களுக்கு மரித்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. யாருடைய நிழலில, யாருடைய வழியில போறோம், அதுதான் நாம் சிந்திக்கிறோம். இயேசுவின் வழியில போறோமா? நீங்க போய் பாருங்க, இயேசுநாதர் உங்களுக்கு கேடகமா இருப்பார். இரண்டாவதாக 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிக்கும். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என்ன பண்ணுவார்? என் வழியை. நம்ம போற வழியில முள் இருக்கும், நம்ம போற வழியில கல் இருக்கும், நம்ம போற வழியில பள்ளம் இருக்கும். எது இருந்தாலும் நம்முடைய வழி என்ன பண்ணார்? அவர் என்ன பண்ணுவாரு? செவ்வாய்ப்படுத்துகிற தெய்வம். கர்த்தர் உங்களுடைய வழிகளை செவ்வாய்ப்படுத்த வேண்டும்னால், இயேசுநாதர் வந்த நோக்கமே அதுதான். நீ படிங்களேன், ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கலாம். அவர் வந்த நோக்கமே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே செவ்வாய்ப்படுத்துங்கள். என்னது? நம்ம போற வழியில, இயேசுநாதர் வழியில நமக்கு இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படும்? உயர்த்தப்படும். சகல மலைகளும் குன்றுகளும், நமக்கு முன்பாக இருக்கிற மலையை போல குன்றுகள் போல இருக்கிற பிரச்சனைகள், அன்றைக்கு இஸ்ரவேல் பாக்குறாங்க, இஸ்ரவேல் மக்கள் பாக்குறாங்க, இந்த மலையை தாண்டி நான் எப்படியா போவேன்? இல்ல இந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி எப்படி போவேன்? இந்த 7 ஜனங்களை, ஜாதிகளை மீண்டு எப்படி நான் போவேன்னு பாக்குறாங்க. ஆனால் கர்த்தர் அவர்கள் யுத்தம் செய்யல. யார்தான் யுத்தம் செய்தது? நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் இயேசு வழியில போவோமானால், இயேசுநாதர் நமக்கு முன்பாக இருக்கிற பள்ளங்கள், மேடுகள், நமக்கு முன்பாக இருக்கிற மலைகள், குன்றுகள் எல்லாவற்றையும் நம் வழியை அவர் செம்மைப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார். நம்ம இயேசு வழியில போறோமா? இயேசு வழியில போறோமா? படிக்கலாம். படிக்கலாம். 5ஆம் வசனம். கர்த்தருடைய மகிமை எங்க போனோம்? யாரெல்லாம் இயேசு வழியில போறாங்களோ கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும் அவரை ஏகமாய் காணும். கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்து, யோவான் சொல்றாரு, இதே வார்த்தை தான் நீங்க லூக்கா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தை படிக்கும். இயேசு வழியை ஆயத்தப்படுத்த வந்தது. அந்த இயேசு வழியில பள்ளமாயிருந்த, அந்த இயேசு வழியில அந்த பள்ளமாயிருந்த குன்றுகள் மத்தியில அந்த வழியை அவர் செம்மைப்படுத்தின போல, இன்றைக்கு நாம் இயேசு வழியில போவோமானால் நம்முடைய பாதைகளை, நம்முடைய வழியை அவர் செம்மைப்படுத்துகிற தேவனாக்கிறார். செம்மை என்னது? நேராக. அப்புறம் என்ன சொல்லலாம்? செம்மை. ரொம்ப செம்மையா இருக்குதா? ரொம்ப சுத்தமா, ரொம்ப ஒழுங்கா இருக்கிறது. அது எவ்வளவு அழகான வார்த்தையெல்லாம் சொல்லலாம். நீங்க இயேசு வழியில போனீங்கன்னா, முதலாவது இயேசுவின் வழி உங்களை பாதுகாக்கும், 2வது இயேசுவின் வழி உங்களை என்ன பண்ணாது? செவ்வையாக்கும். 3வதாக இயேசுவின் வழி என்ன செய்ய தெரியுமா? 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிக்கலாம். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை என்ன பண்றாரு? ஐயா, இந்த குறுகலான ரொம்ப கஷ்டமான வழியா இருக்குதுங்க. சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்ல? ரொம்ப பிரச்சனை, கடன் தொல்லைகள் நிறைய என்ன சுத்தி இருக்கிறது. நான் சம்பாதிக்கிறது கடன் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுது? சரியா இருக்கிறது. நான் என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இயேசுவின் பாதத்துல, இயேசுவின் வழியில நீங்க போங்க. அந்த வழியை அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு அகலமாக்குவார். அவர் அகலமாக்க முடியும். இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்துல நடந்து பாக்குறாங்க. வனாந்தரத்துல நடந்து வந்து கொண்டிருக்காங்க. பார்த்தா அங்க அதுக்கு முன்பாக என்ன இருக்குது? சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. பின்னாடி பாக்குறாங்க, பார்வனுடைய சேனை வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் புலம்புறாங்க, ஐயோ இந்த வனாந்தரத்துல சாவடிக்கவே எங்களை என்ன பண்ணிரு கொண்டு வந்து என்று மக்கள் என்ன பண்றாங்க? மோசையை கூப்பிட்டு புலம்புறாங்க, அவரை தூஷணம் பண்றாங்க.
மோசே தேவனை நோக்கி பார்க்கிறார், இயேசுவை நோக்கி பார்க்கிறார், கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் சொல்றாரு, கையில் இருக்க கோலை என்ன பண்ணனே, கையில் இருக்க கோலை நீட் என்றாரு. சிவந்த சமுத்திரம் என்ன பண்ணுது, ரெண்டாய் போனது. நீங்க படிங்களேன், அந்த நீங்க யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. அப்படியே 2 சாமுவேல் படிங்க, இன்னொரு வசனம் படிக்கலாம். யாத்ரா ம் ம் 18ஆம் வசனத்தை படிக்கலாம். 18 ம் 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 15ஆம் வசனம் 17 ம் 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 எங்க நடந்து போவாங்க? இது வரைக்கும் அது சமுத்திரமா இருந்தது. அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்தார்கள், அவர்களை கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். இப்ப அது என்ன பண்ணுச்சு? நீங்க இயேசுவை வழியில போய் பாருங்க. நீங்க சொல்லலாம், உலக மக்கள்லாம் சொல்லலாம், அந்த வழியில போனா ரொம்ப கஷ்டங்க, இயேசுநாதரை நம்பினா ரொம்ப கஷ்டம், அவருக்கு இடத்துல போனா இதெல்லாம் வெறுக்க சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இவ்வளவு கட்டுப்பாடு போடுவாங்க. நீங்க அப்படி போய்தான் பாருங்களேன், அந்த கட்டுப்பாடுல நீங்க வாழ்ந்து பாருங்க. அந்த கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து பாருங்க, எங்க போவீங்க? பரலோக வாழ்க்கைக்கு போவீங்க. நீங்க இயேசுவின் பாதையில நடந்தீங்கன்னா உங்க வழி அவர் என்ன பண்றாரு? அகலப்படுத்துகிற தெய்வமா இருக்காரு. இல்ல, அந்த வெட்டாந்தறியை அவர் மாற்றினதான். இப்ப நீங்க படிங்களேன், 2 சாமுவேல் 22 37 38 படிக்கலாம். ம் 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 அவருடைய நல்லா கவனிக்கணும், அவர் வழியை போகாதபடிக்கு வேலடித்த சத்துருக்களை அவரே என்ன பண்ணாரு? முறியடித்தார். நான் சொல்றது புரியுதா? இப்ப 37 இருந்து தொடர்ந்து படிக்கலாம், நல்லா அழகா இருக்கும். என் கால்கள் வழுவாதபடிக்கு யார் அகல 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 அவன் தாவீது ஆக்கலாம். அகலாம் யார் ஆக்கினது? அந்த வசனம் அழகா இருக்கிறதா? அகலமாக்கினீர், அகலமாக்கினீர். என் சத்துருக்கு எனக்கு நான் போகாதபடிக்கு என் வழியை அடித்த, வேலி போட்டு அடித்த, நான் நடக்க முடியாதபடிக்கு முள்ளு போட்ட அந்த வழியில எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு, என் சத்துருக்களை அழிக்கும்படிக்கு நான் பின்தொடர்ந்து அவர்களை அடிப்பேன், அவர்களை நிர்மூலம் ஆக்குற வரைக்கும் திரும்ப வரமாட்டேன். திரும்புவேன், பெரிய நம்பிக்கை. திரும்புவேன், அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதன் கீழ் விழுந்தார்கள். யாரெல்லாம் வேலியை வழியை குறுகப்படுத்தினார்களோ, அந்த வழியில முள் போட்டார்களோ, அவர்களை யாருடைய பாதத்தில் விழுந்தாங்க? தாவீதுடைய பாதம். ஏன் தாவீது எந்த வழியில போனான்? எந்த வழியில போனான்? கர்த்தருடைய வழியில போனான். சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வழியில போய் பாருங்க. உங்க வழி, கடவுள் நம்மளுக்கு முன்பாக 2 வழியை வைக்கிறார். ஒன்று ஜீவனுக்கு போற வழி, இன்னொன்று மரணத்துக்கு போற வழி. ஜீவ வழியில போவோம், மரண வழி நமக்கு வேணாம். மரித்தாலும் பரலோகம் போக போறோம், அந்த வாழ்க்கை வேண்டும் நமக்கு. பரலோக போகிற வாழ்க்கை, அந்த வழியில போறோமா? அப்படி நீ போய் பாருங்க. அந்த வழியில போற மனுக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தன்னைத்தானே வெறுத்து இயேசுவின் பின்னே தன் சிலுவை சுமந்து கொண்டு போவார். சிலுவை சுமந்து கொண்டு பாடுள்ள மனிதர்களாய் போகும்போது, இயேசுவின் வழியிலே நாம் போகும்போது, இயேசுவின் வழி நமக்கு கேடகமா இருக்கும். இயேசுவின் வழி நம்முடைய பாதையை செம்மைப்படுத்தும். இயேசுவின் வழி நம்முடைய பாதையை அகலப்படுத்தும். அப்படி போகி நிற்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக்கிறார். நீதிமொழிகள் 5:21 படிக்கலாம், கடைசியா முடிவாய். நீதிமொழிகள் 5:21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது,
அவருடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவர் என்ன பண்றாரு? உங்களோட வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நீங்க எந்த வழியில போறீங்க? ஜீவ வழியில போறீங்களா? இயேசுவின் வழியில போறீங்களா? இல்ல உலகத்தினுடைய வழியில, உலக காரியமான நண்பர் வழியில போறீங்களான்ட்டு அவர் என்ன பண்றாரு? உங்களை சீர்தூக்கி என்ன பண்றாரு? அவரை பார்க்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்க்கிற தெய்வங்க. நீங்க இயேசு வழியில போனா உங்க வழியை அவர் அகலப்படுத்துவார், செம்மைப்படுத்துவார், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். இல்ல நீங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 3 அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகளில் எல்லாம் சமாதானம், அது தன்னை அடைந்தவர்களுக்கு விருட்சம், அதை பற்றி கொள்ளுவர் எவனோ பாக்கியம் உள்ள மக்கள். யார் எதை பற்றி கொள்வர்கள்? எதை பற்றி கொள்வர்? சத்தமா ஒரு வார்த்தை சொல்லுங்க. இயேசு வழியை பற்றி கொள்வர். இயேசுவின் வழியை போகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் அப்படியே நீங்க 13ஆம் வசனத்தை படிக்கலாம். 11ஆம் வசனம். என் மகனே, நீங்க 11 படித்து வந்தா 17ஆம் வசனம் சொல்ற வார்த்தை உங்களுக்கு பலிக்கும். என் மகனே, நீ கர்த்தருடைய வழியை நீ பண்ணது, கர்த்தருடைய சிருஷ்டி அற்பமா என்னாது, அவர் கடிந்து கொள்ளும் போது போகாது. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தை கொடுக்கிறனா, கடவுள் நம்மளை அதிகமா நேசிப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை இயேசுவின் வழியிலே போக அவர் விரும்புகிறார். அதுக்குதான் சொல்றாரு 12ஆம் வசனம். தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரர் சிசிக்கிறது போல கர்த்தரோ எவனிடத்தில் அன்பு கூறுவார்களோ அவர் என்ன பண்றாரு? அவரே சிருஷ்டிக்கிறார். 17ஆம் வசனம். அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகளில் எல்லாம் யாரெல்லாம் கர்த்தரை சிருஷ்டித்து அவர் வழியிலே போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கலாமா? நீதிமொழிகள் 14, 20, 17. 14, 17. ம் 21 படிங்க. பிறனுடைய பாக்கியம் அடைவர். அப்படியே எழுதி நிற்கலாம். பாக்கியம் உள்ள மக்களாக அப்படியே எழுதி நிற்கலாம்.